அன்பு மகள் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, பட்ஜெட் போட்டு எப்படி ஃபேமிலியாக ரன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு ஃபேமிலியை ரன் பண்ணும் போது நம்ம யார்கிட்டையும் கடன் கேட்க வேண்டாம். நம்மளோட இன்கம்மை வச்சு நம்ம சேவிங்ஸும் பண்ணலாம், செலவும் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பட்ஜெட் பிளான் போடும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பட்ஜெட் பிளான் போடுங்க. அப்போ தான் 2 பேரும் அமௌண்ட் எவ்வளோ போடலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பட்ஜெட் பிளான் போடுறதுக்கு 1 மந்த்துக்கு பிஃபோரே நீங்கள் எதுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்னு டேட், என்ன ரீசன், எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் என்னென்ன எக்ஸ்பென்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் போடுறதுன்னு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது ஃபேமிலியை பொறுத்து மாறும். பட்ஜெட் பிளான் போட்டதுக்கு அப்புறமா எந்த ஃபீல்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கீங்களோ அதுக்கு மட்டும்தான் அந்த அமௌண்ட்டை செலவு பண்ணணும். வேறு அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் வேறு எதுக்கும் செலவு பண்ணிடக்கூடாது. அப்படி செலவு பண்ணிங்க அப்படின்னா பட்ஜெட் பிளான் கொலாப்ஸ் ஆகிடும். இது மறந்துடாதீங்க. மந்த்லி பட்ஜெட் போடுறதுக்கு நான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 15,000 இன்கம் நான் எடுத்திருக்கேன். மிடில் கிளாஸ் ஃபேமிலி 15,000 இருந்தால் தான் ரன் பண்ண முடியும். 1000 பேஸ் பண்ணி தான் நான் எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட் நான் போட்டிருக்கேன். நான் ப்ரீவியஸ் மந்த்து நான் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ செலவு பண்ணேன் அப்படிங்கிறத நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். நான் நோட் பண்ணியிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பென்ஸ்லாம் எவ்வளோன்னு நான் நோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை மாற்றிக்கோங்க. 15,000 நம்ம இன்கம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த இன்கம்லேயே எக்ஸ்பென்ஸ் பண்ணணும், சேவிங்ஸ் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் நம்ம யார்கிட்டையும் கடனும் வாங்க வேண்டாம். நம்மளோட லைஃபுக்கு ஃப்யூச்சரில் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். 15,000 இல்லாமல் அதுக்கு அதிகமாக நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த எக்ஸ்பென்ஸை மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்ஸ் நான் போட்டிருக்கேன், வேரியபிள் எக்ஸ்பென்ஸும் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்ஸில் ரெண்ட்டு, இஎம்ஐ, லோன் அது என்ன அப்படின்னா, ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் நம்ம கண்டிப்பாக இது இந்த மந்தில் செலவு பண்ணியே ஆகணும், கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அமௌண்ட்டு தான். ரெண்ட்டு நம்ம எப்படியும் கொடுத்தே ஆகணும். இஎம்ஐ உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐயா இல்லை ரெண்ட்டா லோனா அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ராசரி நம்ம வாங்கியே ஆகணும். க்ராசரி உங்களோட ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி அதுவும் மாறும். அது நான் 2,000 போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மில்க்கு, கேஸு, இபி, வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸு எல்லாமே போட்டிருக்கேன். வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் வீக்லி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். வீக்லி 200 பேஸ் பண்ணி நான் 1000 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான்வெஜ் 500 போட்டிருக்கேன். நான்வெஜ்ஜில் எக்கு இல்லை சிக்கன், மட்டன் இல்லை ஃபிஷ்ஷு எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் அமௌண்ட் நான் 500 போட்டிருக்கேன். ரீசார்ஜ் ஃபோன் ரீசார்ஜ், டிஷ்ஷு, டிவி எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி நான் 500 போட்டிருக்கேன். டிவி கேபிளாக இருந்துச்சுன்னா மந்த்லி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மந்த்லி நீங்கள் பே பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் அப்படியே கேரி பண்ணுங்கள். சிலர் ஃபோனு, டிஷ்ஷுன்னா ஆஃபர் கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுவீங்க. ஸோ இது 3 மந்த்துக்கு நீங்கள் கேரி பண்ணிக்கோங்க. 1,500 வரும். 1,500ல் எவ்வளோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணுமோ ரீசார்ஜ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அப்படியே கேரி பண்ணுங்கள். அதிகமாக நமக்கு பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை சேவிங்ஸ்க்கு கொண்டு போயிடுங்க. அதனால தான் நான் 500ன்னு மினிமம் சார்ஜ் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பெட்ரோல் அண்ட் பாக்கெட் மணி போட்டிருக்கேன். பெட்ரோல் பாக்கெட் மணி ஜென்ஸ்க்காக தான் நான் போட்டிருக்கேன். பெட்ரோல் அதிகமாக இருக்குது இப்போ விலை. அதனால் நம்ம பெட்ரோலும் பாக்கெட் மணியும் சேம் அமௌண்ட்டாக போட்டுட்டோம்னா ஜென்ஸ் பாக்கெட் மணி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் பெட்ரோல் அதிகமாக இருக்கிறதால ட்ரெயின், பஸ்ஸு அந்த மாதிரி நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேலைக்கு போகிறவங்க உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. சில்ட்ரன்ஸ் அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கூல் பஸ்ஸு இல்லைன்னா ஆட்டோ, டியூஷன் ஃபீஸ் அந்த மாதிரி செலவு பண்ணுறீங்கன்னா அதுக்கு சம் அமௌண்ட் போட்டுக்கோங்க. சில்ட்ரன்ஸ் இல்லை அப்படின்னா சீனியர் பர்சன் யாராவது வீட்டில் இருப்பாங்க, பெரியவங்க, அத்தை, மாமா அந்த மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்காக சம் அமௌண்ட்டு ஒதுக்கி வைக்கலாம். அப்படி அவங்களும் இல்லை அப்படின்னா கெஸ்ட்டு யாராவது நம்மளுக்கு வீட்டுக்கு வருவாங்க, திடீர்னு யாராவது வருவாங்க, அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்காக. மெடிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெடிக்கல் அமௌண்ட் 500 நான் போட்டிருக்கேன். காட் கிரேஸில் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இந்த மந்த்துனா அந்த 500 நமக்கு கெயின் தான். அந்த 500 ஆனால் மெடிக்கல்னு போட்டு வேறு ஒரு பவுச் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 500 அப்படியே எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் மந்த்தும் நம்மளுக்கு காட் கிரேஸில் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா மறுபடியும் அந்த 500 எடுத்து இன்னொரு மெடிக்கல் சொன்னாலே அதுலேயே வச்சுருங்க.
நம்மளுக்கு எப்பயாச்சும் ஏதாவது பெரிய ப்ராப்ளம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வரும் அப்படின்னா இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ 2 மந்த் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா 1000 ஆகிடும். அதே 4 மந்த்னா 2000. இந்த மாதிரி நம்மளுக்கு பல்க் அமௌண்ட்டாக கிடைக்கும். அதனால் மெடிக்கல் மட்டும் வேறு எதுக்கும் எடுத்து யூஸ் பண்ணிடாதீங்க. வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். வேரியபிள் எக்ஸ்பென்ஸில் ஃபஸ்ட்டு என்டர்டைன்மெண்ட் போட்டிருக்கேன். என்டர்டைன்மெண்ட் வந்து மூவி இல்லை எங்கேயாச்சும் ஷாப்பிங் போவோம் இல்லை ஹோட்டல் போவோம், அதுக்காக ஒரு 1000 போட்டிருக்கேன். இது நீங்கள் போகல அப்படின்னா உங்களுக்கு கெயின் தான். நெக்ஸ்ட்டு வந்து மெயின்டெனன்ஸ் போட்டிருக்கேன். மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம இங்கே சென்னை சைட்லலாம் பார்த்திங்கன்னா மெட்ரோ வாட்டர், கேன் வாட்டர் வாங்குவோம். அந்த மாதிரி வாட்ரு இல்லை பூ ஏதாவது வாங்குவோம், இல்லை யாராவது டொனேஷன் வந்து கேட்பாங்க அந்த மாதிரி, இல்லை லைட்டு சப்போஸ் ஃபீஸ் போயிடுச்சு அந்த மாதிரிலாம் மாற்றணும் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் தேவை. அதுக்காக நான் மெயின்டெனன்ஸ் 500 நான் தனியாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு எமர்ஜென்சி அப்படி இல்லைன்னா அன்எக்ஸ்பெக்டட் அமௌண்ட் போட்டிருக்கேன். இந்த அன்எக்ஸ்பெக்டட் அமௌண்ட் அப்படி இல்லை எமர்ஜென்சி எதுக்குன்னா திடீர்னு ஏதாவது ஒரு செலவு அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்காக இந்த 500 நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த 500 போட்டிருக்கேன். இப்போ இந்த டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்த்து 14,000 நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. எக்ஸ்பென்சஸ் மட்டுமே 14,000 வந்திருக்கு. ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ், வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் இது ரெண்டுமே சேர்த்து 14,000 வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. 14,000 நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸா அப்படின்னு நினைக்காதீங்க. சில விஷயத்தில் நம்ம வந்து காசு வந்து மிச்சம் பண்ணலாம். இப்போ க்ராசரி அமௌண்ட்டு நம்மளுக்கு 2000 போட்டிருக்கேன். சில கொஞ்சம் ஏதாவது கம்மி பண்ணி வாங்கியிருப்போம், இல்லை லாஸ்ட் மந்த் வாங்குறது நம்மளுக்கு இந்த மந்த் இருந்துச்சு அப்படின்னா அமௌண்ட் வந்து கொஞ்சம் மிச்சமாகும். நான் அப்ராக்சிமேட்டாக 100 போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ மிச்சம் பிடிக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் வச்சுக்கோங்க. ஜிபி வந்து 2 மந்த்துக்கு ஒன்ஸ் பே பண்ணும்போது நம்மளுக்கு அமௌண்ட் கம்மியாகும். நான் வந்து எக்ஸாம்பிள் 50 போட்டிருக்கேன். இந்த ஊர் சைட்லலாம் கார்டு வந்து நம்மக்கிட்டே கொடுத்துருவாங்க. சென்னை சைடில் தான் யூனிட்க்கு பேஸ் பண்ணி அமௌண்ட் பே பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அமௌண்ட் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். அதே மாதிரி ரீசார்ஜ் அமௌண்ட்டு இல்லை கேஸ் அமௌண்ட்டு, இபி அமௌண்ட் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம மிச்சம் பிடிக்கலாம். வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வாங்கும்போது கூட நீங்கள் மார்க்கெட் சைட் போய் வாங்கினீங்கன்னா அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ரோட்டில் வந்து விற்கிறவங்க அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக விற்பாங்க. அதனால் நீங்கள் எதுலலாம் மிச்சம் பிடிக்கலாமோ அதிலலாம் மிச்சம் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்மளுக்கு யாராவது கெஸ்ட்டு வீட்டுக்கு வரல, சீனியர் பர்சன் நம்ம வீட்டில் யாராவது இல்லைன்னா அந்த 1000 rupees நம்மளுக்கு கெயின் தான். ஃபஸ்ட்டே சொன்னேன், இந்த மெடிக்கல் அமௌண்ட்டை மட்டும் கை வைக்காதீங்க. அந்த மெடிக்கல் அமௌண்ட் எப்பயுமே எடுத்து தனியாக வச்சுடுங்க. அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட் நம்ம எங்கேயும் வெளியே போகலை அப்படின்னா அதில் ஏதாவது சம் அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அமௌண்ட்டு இந்த கிராசரி வாங்குறது, ஃப்ரூட்ஸ் வாங்குறது இதிலலாம் கொஞ்சம் மிச்சம் பிடிக்கிற அமௌண்ட்டு நான் ஒரு 700 கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். இது ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் போட்டிருக்கேன். அந்த 700 நம்மளுக்கு சேவிங்ஸ்க்கு நம்ம அதை கொண்டு போயிடலாம். அதை வந்து நெக்ஸ்ட் மந்த்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது எக்ஸ்பென்ஸ்க்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். நீட் ஆடுன்னு நான் கீழே போட்டிருக்கேன். நான் எங்கள் வீட்டில் என்னென்ன செலவு இருக்கோ அதை தான் நான் போட்டிருக்கேன். சிலர் வீட்டில் நியூஸ் பேப்பர் வாங்குவீங்க, குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவீங்க, ஸ்நாக்ஸ் வாங்குவீங்க, மெய்டு யாராவது வேலைக்கு ஆள் வச்சுருப்பீங்க, இல்லை அந்த மாதிரி இருக்குதுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தனியாக. சேவிங்ஸில் ஃபிக்ஸ்டு சேவிங்ஸ் நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு சேவிங்ஸு, பட்ஜெட் பேலன்ஸ் அமௌண்ட் சேவிங்ஸ்னு 2 போட்டிருக்கேன். ஃபிக்ஸ்டு சேவிங்ஸ் வந்து எப்பயுமே கண்டிப்பாக ஒரு ஃபிக்ஸ்டு சேவிங்ஸ் நீங்கள் ஒன்று போடுங்க. அதாவது ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம், அப்படி இல்லைன்னா சீட்டு, நகை சீட்டு ஏதாவது போடலாம், தீபாவளி சீட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடுங்க. அது போடும்போது நம்மளுக்கு மந்த்லி 500 கொடுக்கறது பெருசாக தெரியாது. இயர் எண்டில் நமக்கு ஏதாவது ஒரு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும். அது நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஜுவல் சீட்டு போடும்போது ஜுவல் சீட்டில் போட்டு நம்ம நகை எடுத்தோம் அப்படின்னா செய்கூலி சேதாரம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அது நமக்கு கெயின் தான். அதனால நீங்கள் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். டூருக்கு வந்து 500 போட்டிருக்கேன். நம்ம மந்த்லி ஒரு 500 போட்டோம்னா இயர்லி நம்மளுக்கு அமௌண்ட் வந்து பல்காக வரும். வருஷத்துக்கு எங்கேயாவது கொடைக்கானல், ஊட்டி இல்லை வேறு ஏதாவது பிளேசஸ் நீங்கள் டூர் போகணுன்னா அந்த அமௌண்ட் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். ஸோ வந்து நம்ம மந்த்லி ஒரு 1000 rupees நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம். அது இல்லாமல் பட்ஜெட் பேலன்ஸ் அமௌண்ட் சேவிங் நான் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. 700 நம்மளுக்கு கிடைக்கிறதும், ஒரு 1000 நம்ம சேவ் பண்ணுறதோ இல்லை 1500 எவ்வளோ வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியுமோ அந்த எக்ஸ்பென்சஸ்லேருந்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சேவ் பண்ணுற அமௌண்ட்டை பர்த்டே இல்லை மேரேஜ் இல்லை ஃபெஸ்டிவல் இல்லை எங்கேயாச்சும் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அதுக்காக தான் இந்த அமௌண்ட்டை நான் சேவ் பண்ணி வைக்க சொல்கிறேன் உங்களை. இந்த மாதிரி வேறு எதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலனா கூட இதை சேவிங்ஸாக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம்.
கேஸ்க்கு வந்து நான் 500 போட்டிருந்தேன். அது வந்து மந்த்லி வந்து 500 நான் போட்டிருக்கேன். சிலருக்கு வந்து 2 மந்த்து வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து 1000 ருபீஸ் ஆகும். சிலிண்டர் வந்து நம்மளுக்கு வாங்குறது 1000 ருபீஸ் ஆகுது. ஸோ 1000 ருபீஸ் வாங்குறீங்க அப்படின்னா 2 மந்த்துக்கு இப்போ எடுத்து வச்சிருக்க அமௌண்ட்டில் நீங்கள் 1000 ருபீஸ் கொடுத்து வாங்கிடலாம். இன்னொரு விஷயமும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சப்சிடி அமௌண்ட் வந்து நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் இல்லையா, அந்த சப்சிடி அமௌண்ட் அந்த அக்கௌண்ட்லேயே இருக்கட்டும். அது வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும்போது 2 மந்த் 3 மந்த் அந்த மாதிரி ஆட் ஆகும்போது உங்களுக்கு அமௌண்ட் அதுவும் வந்து சேவிங்ஸ் ஆகும். அதனால நீங்கள் சப்சிடி அமௌண்ட்டை நீங்கள் அக்கௌண்ட்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து நீங்கள் எடுக்காதீங்க. அதே மாதிரி இந்த ஃபெஸ்டிவல், பர்த்டே இந்த மாதிரி வருதுன்னா செலவு பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு பட்ஜெட் பேலன்ஸ் அமௌண்ட் 700 சொன்னேன் இல்லையா, அதையும் நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருங்க. ஸோ இந்த 2 அமௌண்ட்டும் சேர்ந்து உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகிடும். எக்ஸ்பென்சஸ் 14,000, அதுக்கப்புறம் நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட் 1000, மொத்தம் வந்து 15,000 நான் போட்டிருக்கேன். அந்த 700 நான் ஆட் பண்ணலை. ஏன்னா வந்து பர்த்டே, மேரேஜ், ஃபெஸ்டிவல்லாம் எப்போ வேணால் வரலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக அந்த அமௌண்ட் நான் தனியாக போட்டுட்டேன். இன்கம் வந்து 20,000க்கு அபோவ் இருக்கவங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்ஐசி இன்சூரன்ஸ், அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் போடுங்க, மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் டெபாசிட் வந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க நேமில் டெபாசிட் பண்ணி வைங்க. லேண்டு வந்து வாங்குறீங்க அப்படின்னா டியூ அப்படிலாம் இஎம்ஐயில் பே பண்ணுற மாதிரி லேண்டுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நான் வந்து ஒரு தனி என்வலப் கவர் மாதிரி ரெடி பண்ணி அது உள்ள அமௌண்ட் நான் போட்டு வச்சுருவேன். இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா மில்க்குக்கு வராங்க, கேஸ்க்கு வராங்க, ரெண்ட்டுக்கு வராங்க அப்படின்னா நம்ம அந்த கவர்லேருந்து அந்த அமௌண்ட் எடுத்து கொடுத்துடலாம். நம்ம இல்லைனாலும் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லிட்டோம்னா அந்த கவர்லேருந்து எடுத்து அமௌண்ட் கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் வந்துச்சுனாலும் அந்த கவர்லேயே வச்சு நம்ம வச்சுக்கலாம். இந்த என்வலப் கவர் வந்து எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன டெமோ காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃபேமிலி டிஃபர் ஆகும் அப்படிங்கிறதால எங்கள் எக்ஸ்பென்சஸ் வச்சு நான் கால்குலேட் போட்டு வச்சுருந்தேன். ஸோ வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் அண்ணிக்கிட்டையும் கேட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டேன் கரெக்டானு சொல்லிட்டு. ஸோ இந்த டைமில் அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மெயின்டெனன்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ்லாம், அதுக்கெலாம் இந்த மாதிரி ஒரு டப்பா யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டூர் அமௌண்ட் 500 வந்து நம்ம இயர்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதால இந்த பாக்ஸில் நான் சேவ் பண்ணி வைக்கிறேன். இதில் வந்து நான் 500 வந்து இந்த மந்த்துக்கான அமௌண்ட்டை எடுத்து நான் அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். நெக்ஸ்ட் மந்த்துக்கு இதே மாதிரி இந்த பாக்ஸை எடுத்து மறுபடியும் வந்து அந்த மந்த்துக்கான 500 எடுத்து அதில் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேமிலி பட்ஜெட் போடுறது வந்து நியூலி மேரேஜ் கப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.